நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு அனுப்பப்பட்டது ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா. விசாரணைக்கு 269 பேர் ஆதரவும் 198 பேர் எதிர்ப்பும் தெரிவித்தனர். புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் முதன்முறையாக நடந்த மின்னணு வாக்குப்பதிவு. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா ஜேபிசி விசாரணைக்காக எம்பிக்கள் வாக்களித்தனர். அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான நடவடிக்கை. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை எதிர்த்து மக்களவையில் காங்கிரஸ் கண்டனம். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி கட்சிகள் எதிர்ப்பு. திரிணாமுல், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், தேசியவாத காங்கிரஸ், உத்தவ் சிவசேனா உள்ளிட்ட கட்சிகளும் எதிர்ப்பை பதிவு செய்தன. One gentleman's desire and dream, nothing more than that. No, it is not permitted. Sir, we have seen, we have heard. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா அரசியலமைப்பு கூட்டாட்சி தத்துவத்தை கொலை செய்யும் நடவடிக்கை. மக்களவையில் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் TR பாலு கண்டனம். In addition, I request the government can take up the matter with JPC so that it can be discussed there and bring back the bill. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு ஆதரவளித்தது தெலுங்கு தேசம் கட்சி. ஏக்நாத் சிவசேனா கட்சியும் ஆதரவளித்ததை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் கடும் வாக்குவாதம். Sir, fourth and probably the most important, sir, in this age, election campaigns amplified by media and technology no longer remain regional, but continuously influence the entire. கனிமவள முறைகேடு வழக்கு. அமைச்சர் பொன்முடி அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜர். போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் திமுகவை தொடர்புபடுத்தி பேசியதாக EPS மீது தொடரப்பட்ட அவதூறு வழக்கு. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தொடர்ந்த அவதூறு வழக்கு மாஸ்டர் நீதிமன்றத்திற்கு மாற்றம். அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் தரப்பட்டதை எதிர்த்து புகழேந்தி தாக்கல் செய்த மனு விரைந்து விசாரிக்க வேண்டுமென தேர்தல் ஆணையத்திற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. பொய்யான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் KC வீரமணி மீது தொடரப்பட்ட வழக்கு ஜனவரி 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது திருப்பத்தூர் குற்றவியல் நீதிமன்றம். திண்டிவனம் அருகே வெள்ள நிவாரணம் கோரி 3 கிராம மக்கள் சாலை மறியல். சென்னை புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். சென்னை கிண்டி மருத்துவமனையில் மருத்துவரை கத்தியால் குத்திய விவகாரம். கத்தியால் குத்திய விக்னேஷுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன். திருச்சி டாட்டூ சென்டரில் நாக்கை பிளவுபடுத்தும் செய்முறை விவகாரம். அறுவை சிகிச்சை உபகரணங்கள், மயக்க மருந்துகள் கிடைத்தது எப்படி என விசாரணையை தொடங்கியது மருத்துவத்துறை. கஞ்சா வழக்கில் யூடியூபர் சவுக்கு சங்கர் கைது. விசாரணைக்கு ஆஜராகாததால் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட நிலையில் நடவடிக்கை. கோவை குண்டுவெடிப்பு குற்றவாளி பாஷாவின் உடலுக்கு இன்று மாலை இறுதிச் சடங்கு.
இறுதிச் சடங்கை ஒட்டி மாநகர் முழுவதும் 3000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு. நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே வடமாநில தொழிலாளர்கள் இருவர் கொலை. தொழிலாளர்கள் இருவரும் கல்லால் தாக்கி கொலை செய்யப்பட்டு கிடந்த நிலையில் சடலமாக மீட்பு. சென்னை விமான நிலையத்தில் எத்தியோப்பியாவில் இருந்து கடத்தி வரப்பட்ட 14 கோடி ரூபாய் மதிப்பிலான கொக்கைன் போதைப்பொருள். பின்னணியில் உள்ள சர்வதேச கும்பல் குறித்து கைது செய்யப்பட்ட பெண்ணிடம் சுங்கத்துறை விசாரணை. அமராவதி அணை முழு கொள்ளளவை எட்டியதால் உபரி நீர் திறப்பு. கரூர் ஆண்டான்கோவில் தடுப்பணைக்கு நீர்வரத்து 5151 கன அடியாக உள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் சின்ன ஏர்வாடியில் சேதமடைந்து காணப்படும் அரசு பள்ளி. மேற்கூரை பெயர்ந்து விழும் நிலை உள்ளதால் வளாகத்தில் அமர்ந்து மாணவர்கள் கல்வி கற்கும் நிலை. திருவள்ளூரில் வீட்டின் கதவை உடைத்து 35 சவரன் தங்க நகை கொள்ளை. கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை. சென்னை, செங்கல்பட்டு உட்பட 4 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்பதால் நாளை ஆரஞ்சு அலர்ட். நாளை மறுநாள் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. பெங்களூருவில் கடையில் வைத்து போதைப்பொருள் விற்பனை செய்ததாக நைஜீரியாவைச் சேர்ந்த பெண் கைது. 24 கோடி ரூபாய் மதிப்பிலான 12 கிலோ வெள்ளை, மஞ்சள், MDMA படிகங்கள் பறிமுதல். ஆந்திராவில் செம்மரக்கட்டை கடத்தல் வழக்கில் தேடப்பட்டு வந்த கும்பல் குஜராத்தில் கைது. 3.5 கோடி மதிப்பிலான செம்மரக்கட்டைகளையும் பறிமுதல் செய்த போலீசார் விசாரணை. பஞ்சாபில் நாளை ரயில் மறியல் போராட்டத்திற்கு விவசாயிகள் திட்டம். விவசாய சங்க தலைவர் சர்வான் சிங் பாந்தர் அறிவிப்பு. டெல்லியில் கார் மோதி முதியவரும் அவரது 7 வயது பேரனும் படுகாயமடைந்த சம்பவம். காட்சிகள் வைரலான நிலையில் காரை ஓட்டிய 17 வயது சிறுவன் கைது. ஜம்மு காஷ்மீரில் வாட்டி வதைக்கும் கடுங்குளிர். குளங்கள், மலர்கள் முற்றிலும் உறைந்த காட்சிகள் வெளியீடு. பிரிஸ்பேனில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் ஃபாலோ ஆனை தவிர்த்தது இந்தியா. 4ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 9 விக்கெட்டுகள் இழப்புக்கு 252 ரன்களை குவித்தது இந்திய அணி. சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து நியூசிலாந்து வீரர் டிம் சவுத்தி ஓய்வு. இங்கிலாந்து அணிக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியில் வெற்றியுடன் விடைபெற்றார். திருவனந்தபுரம் கேரளா பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் வருகைக்கு கடும் எதிர்ப்பு. தடுப்பை மீறி நிகழ்விடத்தில் நுழைய முற்பட்ட இந்திய மாணவர் சங்கத்தினர் குண்டுக்கட்டாக கைது.